தேர்தல் காலங்களில் செய்தி அறிக்கையிடல், போலி தகவல்களை இனங்காணல், நிகழ்நிலை காப்புச் சட்டம், ஊடக சட்டம், ஊடக பயன்பாட்டின் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தொடர்பான ஊடக பயிற்சி பட்டறை ஒன்று மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்றது. ஊடக சட்டமன்றம் டிஜிட்டல் யுகத்தில் தேர்தல் செய்தி அறிக்கையிடல் எனும் துணைப்பொருளில் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. போதைப்பொருள் மற்றும் தொற்றா நோய் தொடர்பாக பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வூட்டும் கருத்தரங்கு இறக்காமம் எய்ட்ஸ் சமூக நிலையத்தில் இடம்பெற்றது. நிலையத்தின் தலைவர் எம் ரிஸ்வான் தலைமையில் இடம்பெற்ற கருத்தரங்கில் பிரதான வளவாளராக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் திருமதி நஸ்ரின் பானு ஃபெரோஸ் கலந்து கொண்டார். ஆரோக்கியத்தை நோக்கிய சுகாதார கல்வி கண்காட்சி கேகாலை மாகாண ஆயுர்வேத வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. மக்களின் உடல், உள, ஆன்மீக மற்றும் சமூக ஆரோக்கியத்தை அடைவதே இக்கண்காட்சியின் நோக்கமாகும். சப்ரகமோ மாகாண ஆயுர்வேத சமூக சுகாதார மருத்துவ பிரிவினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 200 வருட மக்களின் வாழ்வியல், தொழில்நுட்பம், கலைத்திறன் நுட்பங்களில் இருந்து நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் இன்ஸ்கிரைஎக்ஸ் 2025 எனும் துணைப்பொருளில் அழகிய கண்காட்சியொன்று ஹெட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிகோயா நுண்கலை கல்லூரியில் நடைபெற்றது. நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.